இந்த ரெண்டு மாநாக்களில் எது நமக்கு நோக்கம்? இந்த ஒன்றில் கமாகுவல் முராது ஹாதியில் அசாமி, இஸ்முக்கு ஜம்மு அசாமி, இந்த பெயர்களில் நமக்கு நாடப்பட்ட மானா எது என்பதையும் பயான் செய்வோம். அதில் பயானு மான முராதி, இந்த மாகுவங்கிறது மானாவில் அது பயானி மாகுவ, இந்த வமாங்கிற வாவு அந்த மானாவில் கொண்டு அது பயானு மாகுவல் முராது மின்னாதி, மாகுவல் முராது மின்னாதியில் சாமி இந்த இஸ்முகள் என்றும் நாடப்பட்ட மானாவை விளக்கிறதையும் செய்வோம். இப்போ ஜாலம் நீ நல்ல விதமாக அறிஞ்சு கொள்ளு. அன்னஹாதியில் அஸ்மால் அர்பாத்த, இந்த 4 இஸ்முகள் துஸ்தாமுலு ஃபிஹாதியில் அபுவாபி, இந்த அஜாயிபுல் கலூபுங்கிற இந்த பாடத்தில் இந்த அபுவாபுகளில் அபுவாபுன்னு போட்டிருக்காரு. ஏன் பல பாபுகள் வரும், இந்த அபுவாபுகளில் புழங்கப்பட்ட இந்த அக்கலுண்டு வரும், கல்புண்டு வரும், நப்சுண்டு வரும், அப்படியே வரும். இந்த பாடங்களிலே புழங்கப்பட்ட 4 அஸ்மாக்களை 4 அஸ்மாக்களாகிறது நிச்சயமாக இன்னும் கபர் வரல. அன்னஹாதியில் அஸ்மால் அர்பாத்து, சரி இதுவே கபராக கொடுத்துரு. அன்னஹாதியில் அஸ்மால் அர்பாத்தா, இந்த 4 இஸ்முகள் ஆகிறது புழங்கப்படுகிறது வியாதியில் அபுவாபி, அதான் கபர். இந்த அபுவாபுகளில் புழங்கப்படுகிறது ஒரு பாயிண்ட். அடுத்த அப்படி எக்கில்லு ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள். ஃபி ஃபுஹூலுல் உலமாயி, உலமாக்கள் 2ஆக பிரிக்கிறார். சாதாரண உலமா, ஃபஹலுக்கு ஜம்மு ஃபுஹூலு, உலமாக்கள் நிபுணர்கள், மாஹிர்கள். ஃபஹலுண்டா மாஹிர், ஃபுஹூலுண்டா மகரத்து, தாலிபுக்கு ஜம்மு தலபத்து, அதே மாதிரி மாஹிருக்கு ஜம்மு மகரத்து. அப்போ மகரத்துல் உலூம், மாஹிரான உலூமுகளுக்கு அந்த ஆலிம்களுக்கு பேர் ஃபஹலுண்டு பேர். ஃபஹலுண்டா மாட்டில் பகுல் இருக்குது, ஆட்டில் பகுதி இருக்குது, ஒட்டையில் பகுதி இருக்குது. பகுலுண்டா என்ன அர்த்தம்? ஆண் தத்துவம் நிறைந்தது. அது மிருக ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு பசு மாட்டை கொடுத்துட்டு போனோம்னா எந்த ஆண் பசு வேணும், ஆண் கடா, எந்த ஆண் கடா வேணும், இது ஜாதி கடா, இதை விட்டுன்னு சொன்னால் 200 ரூபா. இல்லைங்க ஜாதி மாடு, இதை விட்டா ஜிமால் செய்கிறதுக்கு இது 500 ரூபா கட்டணும். அதை அவுத்து விடுவான். இது கட்டி போட்டோன்னே அது வாழ்க்கையில் இணையும். அது மாதிரி ஆலிம்களில் ஆண்கள், அவன் தாண்டா ஆணு, நீங்களாம் பொட்டையண்டா அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அந்த வார்த்தை. அவள் ஃபுஹூலுல் உலமான்னு சொன்னால் ஆலிம்களில் ஃபஹலு. என்ன அர்த்தம்? ஃபஹலுக்கு ரொம்ப நிபுணர், அதுக்கு ஃபஹல் அந்த அர்த்தம். உலமாக்களில் திறமையானவர்கள், உலமாக்களிலே திறமையானவர்களுக்கு கீழே எழுதிங்க அக்காபிருள் உலமான்னு. அக்காபிரான பெரிய உலமாக்கள் இருக்கார்களே, திறமையுள்ள பெரிய உலமாக்கள். ஃபஹ்லு பிமானா ஆலிமுன் மாஹிருன் அக்பரு, ஆலிமுன் அக்பரு, அக்காபிருள் உலமாயி மாஹிருள் உலமாயின்னு அர்த்தம். உலமாக்களில் ரொம்ப சிறந்தவர்களிலே கம்மியாக இருக்கும் சில உலமாக்கள். யுஹீத்து பிஹாதியில் அசாமி, இந்த அஸ்மாக்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ரொம்ப கம்மி. இந்த அஸ்மாக்களை யுஹீத்துன்னா நன்கு அறிந்தவர்கள். ஹாத்தத் சூழ்ந்தறிகிறது தான் நன்கு அறிவதுக்கு பேர் தான் சூழ்ந்தறிகிறது. நன்கு அறிந்தவர்கள் கம்மி. இந்த இஸ்முகளை பற்றியும் இந்த இஸ்முகளுடைய கருத்து மானாக்கள் இஹ்திலாஃபாக இருக்கிறது. ஒன்றுக்கு 2 மானா வரும், இன்னொன்றுக்கு வேறு 2 மானா வரும், இன்னொன்றுக்கு வேறு 2 மானா, இப்படி மானாக்கள் மாறுபட்டு வருகிறது.
இஸ்முகளையும் அறியல வக்திலாபி மானியா இந்த அந்த இஸ்முகளுடைய மானாக்கள் மாறுபட்டு வருவதையும் அவர்கள் அறிந்தவர்கள் கம்மி. இஸ்முகளுடைய மானா மாறுபட்டு வருவதையும் அவர் கம்மி. ஹுதூதிஹா எல்லாம் பிஹாதியில் அஸ்மாயி யுஹீத்து பி ஹுதூதிஹா அந்த இஸ்மாக்களுடைய நிறைவான தாரீஃப்களை ஹத்த தாம் ஹத்த நாக்கிஸ் ஒன்று தாரீஃப் செய்கிறோம்ல ஜின்ஸும் பசில கறி வெஞ்சாந்த ஹத்த தாமும் மந்திகள் வர ஞாபகம் இருக்கா? ஹத்த தாமும் ஹத்த நாக்கிஸு ரஸ்மு தாமும் ரஸ்மு நாக்கிஸுன்னு தாரீஃபு 4 வகை. அது ஹுதூதியா அந்த அஸ்மாக்களுடைய நிறைவான விளக்கத்தை தாரீஃபுகளை அறிந்தவர்களும் கம்மி. முசம்மையாத்தியா அது வைக்கப்பட்ட அர்த்தத்தையும் அது எதுக்கு வைக்கப்பட்டது? முசம்மா இசுமு முசம்மா இசுமு முசம்மா. உங்களுக்கு பேர் இதிரீஸுங்கிறது பேர், முசம்மா என்ன இந்த தாத்து, இந்த தாத்துக்கு பேர் இசுமு. இதே கண்ணு அவருக்கு தான் இருக்குது, இதே மாதிரி தாடி அவருக்கு தான் இருக்குது, அவருக்கு பேர் வந்து ஆஷுகுரம். இப்போ இசுமு முசம்மா, இசுமுண்டா பேர், முசம்மாண்டா தாத்து. இப்போ முசம்மையாத்தியான்னு சொன்னால் இந்த இசுமுகளுடைய வைக்கப்பட்ட அர்த்தம், மௌதுவாத்து வைக்கப்பட்ட அர்த்தம், வைக்கப்பட்ட அர்த்தங்களையும் நன்கு அறிந்தவர்கள் கம்மி. யார் உலமாக்கல்ல கம்மின்னு சொல்லலை, உலமாக்களுடைய நிபுணர்களே கம்மி. உலமாக்கல்ல கம்மின்னு சொல்லலை, பெரிய பெரிய ஆளுகள்லாம் மண்டையை உடைச்சுக்கிறாங்கங்கிற அதுதான். சரி. அக்சருல் அகாலித்தி உகுலூத்தத்துக்கு ஜம்மு அகாலித். உகுலூத்தத்துன்னா தவறு, அகாலித்துன்னா தவறுகள். அக்சருல் அகாலித்தி இந்த உலமாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தவறுகளில் பெரும்பாலான தவறுகளாகிறது. உலமாக்கள் விளங்குறது கம்மின்னு சொல்கிறாரு. ஏன் விளங்குறது கம்மி? ஒரு பெரிய கட்டிக்காரர் இப்படி விளங்கியிருக்காரு, இன்னொருத்தர் அப்படி விளங்கியிருக்காரு, இவர் அப்படி விளங்கியிருக்கிறாரு. அதனால தான் தவறு. அவர்களுடைய அறிவைத்தான் தன்னுடைய அறிவை நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறத அவங்க சொல்கிறாங்க. தவறுகளில் அதிகமாகிறது மன்ஷவுஹா, அதனுடைய பிறப்பிடமாகிறது. இந்த அகாலித்து பிறப்பிடமாகிறது அல் ஜஹுலு பி மானா ஹாதியில் அசாமி. இந்த அஸ்மாக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அறியாதவர்களாய் அதனால் உள்ளார்ந்த அர்த்தத்தை அறியாததாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அல் ஜஹுலு பி ஹாதியில் அசாமி இந்த அஸ்மாக்களுடைய உள்ளார்ந்த மானாவையும் வஸ்திராக்கிஹா இந்த அல்ஃபாதுகள் ஷாவுடைய மீது அசாமியை பார்த்து இந்த இஸ்முகள் கூட்டாக இருக்குது. பைன முசம்மையாத்தின் முகுத்தெளிவத்தின் விதர்ப்பமான பல வைக்கப்பட்ட அர்த்தத்தில் இது ஒரு அர்த்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, அப்புறம் இன்னொரு அர்த்தத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. 2 அர்த்தத்துக்கு இடத்துல மலைக்கும் மனுவுக்குள்ள வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த அஸ்மாக்களுடைய வேற்றுமையான பல மானாக்களுக்கு இடையில் அதை அபிமானா ஆதியில் சாமி அது கூட்டாக இருப்பதையும் அறியல. எதுக்கு மத்தியில்? வேற்றுமையான பல மானாவுக்கு மத்தியிலே இது கூட்டாக இருப்பதையும் அறியாததாக இருக்கும். தவறுகளை நாங்கள் நெசுரகு நாம் இப்போ உங்களுக்கு விளக்குவோம். மானா ஆதியில் அசாமி இந்த அஸ்மாக்களுடைய மானா விஷயத்திலே நம்ம விளக்குவோம். எத்தாலு பிகருந்தினா நமது நோக்கத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட ஒன்றை விளக்குவோம். நமது நோக்கத்தை கொண்டு சம்பந்தப்பட்டது உலும முக்காஷிஃபா அல்ல, உலுமே முஆமலா. உலுமே முஆமலான்னு சொன்னால் நீ அமல் செய்து முக்காஷிஃபாவுக்கு போகணும். நாங்கள் உங்களுக்கு விளக்குறது அந்த வழியைத்தான் காட்டுவோம். முஆமலத்து உலகத்தில் நீ அந்த அந்த உயர்தரமான முக்காஷபாவுக்கு போகிற முக்காஷபாவிலே கொண்டு உங்களை சேர்த்துட முடியாது. சேர்த்துறது அல்லாதான் சேர்ப்பான். அப்போ நம்மளுடைய நோக்கம் முஆமலா தான். முஆமலத்துன்னு சொன்னால் பழக்க வழக்கங்களை அனுசரித்து பேசுகிறதுக்கு பேர் முஆமலா. நமது வரலை கொண்டு நோக்கணும்.
கருதுனா ஃபீஹாதல் கித்தாபின்னு வச்சுக்கணும். இந்த கித்தாபில் நமக்கு கருது இருக்குது. அல்லகுலுல் லெவலு லகுலுல் கல்வி. முதல்ல கல்புடைய லெவலை தான் எடுக்கிறாரு. மேலே சொன்னது 3வது தர்ஜாவாக சொல்லியிருக்கிறாரு. 3வது தர்ஜாவில் இருக்கிறத இப்போ முதல் தர்ஜாவுக்கு கொண்டு வர்றாரு. 4 சொல்லிட்டு முதல்ல நப்சில் விளக்கணும். கல்புக்கும் நப்சுக்கும் பந்தம் இருப்பதுனால முதல்ல கல்பை விளக்கிட்டு, அப்புறம் ரூகை விளக்கிட்டு, அப்புறம் நப்சை விளக்கிட்டு, அப்புறம் அக்களை விளக்குவார். நீ அக்கள் புத்தி புத்திங்கிறிய அல்லாஹ்வுத்தாலா அக்களை படைச்சான். வாண்டு சொன்னால் முன்னால் வந்துச்சு, போன்னு சொன்னால் பின்னால் போச்சுன்னா சொல்லுவார். என்ன அது அக்குன்னா தலைச்சோறுங்கிறான் கேரளாக்காரன். தலைச்சோறான், தலையில் இருக்கிற சோறுங்கிறான் அவன், மூளையை பிடிச்சி. இவர் சொல்கிறத பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ரூஹு ரூஹுங்கிறான், ரூகை பற்றி பேச போகிறாரு. ரூஹு ஒருவனுக்கு 2 ரூஹு இருக்குது. ஒரு ரூஹ் அல்ல, ரூஹ இன்சானின்னு ஒன்று இருக்குது, ரூஹ ஹைவானின்னு இருக்குது. இந்த ரூஹ ஹைவானி தான் திங்கிறது உங்கிறது அங்கே போகிற செய்தெல்லாம் ரூஹ ஹைவானி. ரூஹ ஹைவானி வாகனம், ரூஹ இன்சானி மேலே உட்காந்துருக்கு. ரூஹ ஹைவானிக்கு மேலே எது உட்காந்துருக்குது? உட்காந்துருக்கு. அதுக்கு பேர் தான் நப்ச நாத்திகா. அதுக்கு பேர் தான் முகாத்தபு. அதுதான் ரூஹனுடைய அசல் பொருள். இப்படி ரூஹை 2ஆக பிரிப்பார். கேட்டுக்கிட்டே வாங்க, அப்புறம் அதுவால் நம்மளுக்கு விளங்கிட்டே வரும். அங்கே தான் இல்லையா அடுத்து. அப்போ வாகனத்தில் ஏறி இருக்கிறவன் போகிற போது வாகனமே போயிட்டு வாகனம் இருக்கு. நானே இறந்துட்டேன்னு எனக்கு குதிரை இருக்குது. நான் போயிட்டேன், குதிரைக்காரனே போயிட்டான், குதிரை இதுக்கு குதிரையை விட்டாங்க போயிடுச்சு. அப்போ அப்படி சொல்லுவார். என்ன செய்ய அல்லாஹு எத்தவல் அம்ச ஈன மௌத்தியா ஜுமுரில் வருது. ஜுமர்லையா அதுக்கு நீங்கள் தான் ஹாஃபிஸாக இருக்குங்களே அந்த இந்த சுமரா இல்லை சூரத்து ஜுமரில் வருது இல்லை. சில சமயத்தை நான் முன்ன பின்ன சொல்லுவேன், ஹாஃபிஸாக்கள் இருக்கிறேன். ஆமாம், அல்லாஹு எத்தவல் அம்ச மௌத்தியா. அல்லாஹுத்தாலா நப்சுகளை கொண்டு போகிறாது அங்கே அருவாகும். நப்சுக்குண்டான மானா ரூஹுக்கும் இருக்குது. இந்த மானாக்களில் ஒன்றுக்கு கூட்டான மானா இருக்குது. கல்புடைய மானாவில் ஒரு மானாவில் ரூஹு கூட்டு, நப்சுடைய ஒரு மானாவில் ரூஹு கூட்டு, அப்படியா கூட்டாங்க. அதுக்கு தனி ஒரு மானா இருக்கும், இன்னொருனோட கூட்டான மானாவும் இருக்கும். அவள் அல்லாஹு எத்தவப்பல்ல ஈன மௌத்தியா. அல்லாஹுத்தாலா ரூஹ்களை வபாத்தாக்குறான் ஈன மௌத்தியா, இந்த மரண தருவாய். அல்லாஹ் தவப்பல் ஈன மௌத்தியா வல்லத்தி, இன்னொரு ரூஹையும் அல்லாஹுத்தாலா மௌத்தாக்குறான். வல்லத்தினா இன்னொரு ரூஹையும் லம் தமுத், அது மரணமாகலை, மரணமாகாமல் தான் இருக்குது. அந்த ரூஹையும் மௌத்தாக்குறான். மரணம் எங்கே? ஃபி மனாமியா, மனாமில் ஆண்டு தூங்குறான். ஆமாம், ரூஹ இன்சானி போயிடுச்சு. நாத்திக்கான ரூஹ் போயிடுச்சு அங்கிட்டு வெளியே. இங்கே ரூஹ ஹைவானிதான் இருக்குது. ரூஹ அங்கே போயிடுச்சு. மனாமில் ரூஹா கைப்பற்றிய அந்த ரூஹ் அப்படி போய் அல்ல என்ன ரேட்டா, அதை நாங்கள் அங்கே கொண்டு போகலை. விவாதாகிற மாதிரி அந்த ரூஹை அங்கே கொண்டு போகலை, கொஞ்சம் தள்ளி நில்றான் அப்படின்னு இருக்கிறோம். அந்த ரூ மனாமில் வாங்குகிற ரூஹை இங்கே இருக்கிறது, ரூஹ ஹைவானி இருக்குது. சரி, அப்போ அது எங்கே இருக்குது? அது தள்ளி இருக்குது. அப்போ உயிர் போகலையா? உயிர் போகலை. உயிர் போகணும் இவங்க கொருன்னு கொரட்டை போடுறாங்க. அப்போது கண் மூடி கண் திறக்கிற அளவுக்கு கூட இந்த உடலை விட்டும் அது தனியாக போயிடாது. சூரியன் எங்கேயோ இருக்குது, பல கோடி மைலுக்கு அங்கிட்டு இருக்குது. இந்த சூரியனுடைய அந்த சுடர் பூமியில் இருக்கு. பூமி சுடுது, பா சுடுது, என்னடா சுடுது, ரொம்ப கொதிக்குதுப்பா வைங்கிறான். அது இருக்குது எத்தனையோ லட்சக்கணக்கில். அந்த சுடர் பூமியை விட்டு நீங்குதா?
அது மாதிரி அங்கே தள்ளி நிற்கிற ரூஹனுடைய அந்த சுகாவு இந்த உடலுக்கு அடிக்குது. எப்போ உறுதியான மௌத்திலேயே அது வந்து சேர்ந்துருது. அது ஒதுங்க வெள்ளத்தி லம் தமுத்து மௌத்தாகாத ரூகையும் நாங்கள் வஃபாத்தாக்குறோம் மனாமில். அப்புறம் அத்தப்படி இப்போ யும்சிக்குள்ளத்தி கலா அலைகள் மௌத்தை முடிவு செய்த ரூகை நாம் கைப்பற்றிக்கிறோம், கையில் வச்சுக்கிறோம். போகணும்ல பாப்பா பாப்பா போகாதே இங்கே வந்துடு. இப்போ யும்சிக்குள்ளத்தி அலையல் மௌத்தை இப்போ யுரிசிரில் உப்புறா மௌத்தாகாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறது போயிட்டு வா என்ன எந்திரிச்சு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா மாத்தனா. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா ஹயாத்தாக்கி வச்சா இல்லை பாதமா மாத்தனா. மௌத்தானதுக்கு முன்னால் ஹயாத்தாக்கலாம் விட்டுட்டானா இல்லையா? மௌத்தாக்கினா தானே போனால் தானே மௌத்தாக்க முடியும். போனதுக்கு பின்னால் இன்னைக்கு திருப்பி விட்டான்னு அர்த்தம். அந்த இது வருது அப்படின்னு கடைசியில் வளர்க்குவார். கொஞ்சம் சபராக இருந்துக்கிட்டே வரணும். இந்த வழங்குங்களா? சரி. இப்போ லஃபுல் கல்வி பகு யுத்தலுக்கு நீ அணையினி. இதில் என்னன்னு கேட்டால், ஒரு நாள் விட்டு வர்ற போது அடுத்த நாள் தவறிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் பாடத்தில் அந்த கருத்து கல்வியில் இருந்தால் தான் அடுத்தது கொஞ்சம் அப்படி சங்கிலி கோர்வையாக இருக்கும் மனசில். அதுக்கு அப்துல்லம்மா அதுக்காக எடுத்தேன். கொஞ்சம் தயவு செய்து வாங்க பாவா வாங்க பாவா வாங்க பாவான்னு சொல்கிறது காரணம் என்னதா என்ன அப்துல் ராசிக் சிரிக்கிறாரு. அதற்கு வாங்க பாவான்னு சொல்கிறதுனாலையா நீங்கள் தான் எனக்கு பாவா அடுத்த அப்படி ஒவ்வொரு யுத்திலக்கு நீ மானையின் அது ரெண்டு மானாவுக்கு வேண்டி யுத்திலக்குண்டா யுஸ்தாமல் புழங்கப்படும். யுத்திலக்குன்னு நடத்தாட்டப்படும் சொல்லுவாங்க, புழங்கப்படும். யுஸ்தாமல் எடுத்த தான் யுத்திலக்கு. அதுவுமா ரெண்டில் ஒன்றும் கல்புடைய முதல் மானாவை உதறிங்கப்போ அல்லஹமு சனூபரியு வாழைப்பூவை போன்றுள்ள ஒரு சதை துண்டு. சனூபரியின வாழைப்பூவை போன்றுள்ளது. வாழைப்பூவில் பொம்பளைகளாம் ஹிந்து பொம்பளைகளாம் நிறைய வாங்கி போய் இப்போ ஒன்றா எடுத்து இந்துக்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க வாழைப்பூவை. அது ஒரு பூ 25 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க வாழைப்பூவை. கல்பு தான் பெருசுன்னு நினைக்கிற கல்புடைய வடிவத்தில் இருக்கிற வாழைப்பூவுக்கும் மதிப்பு வந்துருச்சு. அல்லஹும சனூபரியு அஷக்குலு கபர் முக்கத்தம் முத்துதா மோகம். எப்படிப்பட்ட லகும் என்றால் அஸ்ஸனூபரியு வாழைப்பூவை போன்றாயிருக்கும், அஷக்குலு அதனுடைய வடிவம். அப்படிப்பட்ட ஒரு லகும் கபர் முக்கத்தம் முத்ததா மோகரான ஒரு சிவத்து. அஸ்ஸனூபரியு ஷக்குலு அதனுடைய வடிவமைப்பு வாழைப்பூ ஒன்று இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சதை துண்டு இப்படி தொங்குது வாழைப்பூ போல. எங்கே அல் மூதவு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த லஹமு ஃபில் ஜானிபில் ஐசரி மின சதிரி மனிதனுடைய நெஞ்சில் இருந்து இடது ஜானிபில், இங்கே இடது ஜானிபில் வலது ஜானிபில் இல்லை இடது ஜானிபில் வைக்கப்பட்டு எல்லாம் வச்சிருக்கிறான். விளங்குதுங்களா மீரான் சாஹிபு? வஹுவ லஹமுன் மக்சூசு அது பிரத்யேகமான ஒரு லஹமு. பிரத்யேகமான ஒரு லஹம்னு சொன்னால் மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு ஹுசூசியத்தான லஹமு. மசூஸ் பிரத்யேக மகசூஸ்ன்னு சொன்னால் மஷ்ஹூருன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு லஹமு. மகசூஸ்னா மஷூருனுடைய அர்த்தம், மஅரூஃபுடைய அர்த்தம், பிரசித்தி பெற்ற ஒரு லஹம். வஃபி பாத்தினிஹி அந்த லஹமுடைய உள்பாகத்திலே தஸ்வீகுன்னு ஒரு ஓட்டை இருக்குது. அந்த உள்பாகத்தில் ஒரு ஓட்டை இருக்கு. தஜ்வீஃப்னா ஓட்டை ஓட்டை. அந்த நடுவலத்து பழுதானதுன்னு ஐங்கடி மாநிலத்துக்கு அஜ்பவன் பேர் வைக்கிறீங்கள சஞ்சானி ஞாபகம் இருக்கா?
அதெல்லாம் இப்போ ஏற்றி கிளப்புறீங்க. ஏதோ எப்போ பார்த்தது இப்போ கொண்டாந்து ஜானின்னு கிடக்குறீங்க. என்ன அஜுபாபுன்னு சொன்னால் கவலைன்னு இருக்கிறத பாவம் அழிவா பண்ணிட்டு காலானே நடுவெழுத்து பழுதா போச்சான். நடுவெழுத்து பழுதானதுக்கு பேர் அஜுபாபு. அவங்க இருக்கலாம் மீரா முதல்ல. சரி. பவி பாத்தினி தஜ்வீபு, அதனுடைய உள்பாகத்தில் ஒரு ஓட்டை இருக்கு. ஒபி தாலிக்க தஜ்வீபி, அந்த ஓட்டைக்குள் இருக்கிறது தமுன் நெசவு, கருப்பு ரத்தம். இந்த ஓட்டைக்குள் இருக்கிறது கருப்பு ரத்தம். கருப்பு ரத்தம் அப்படி கசிந்த மேனிக்கே இருக்கும். சில ஒழுகாது, கசிந்த நிலையிலே இருக்கும். வஹுவ மம்பஅ ரூஹி, அதுதான் ரூஹனுடைய பிறக்கும் இடம். ரூஹனுடைய மம்பவுல் அன்பார்னு சொல்கிறீங்களா, அன்பார் பிறக்கும் இடம். மம்பவுல் ஹுதா, ஹிதாயத்து பிறக்கும் இடம். மம்பவு தஹபு, தங்கம் பிறக்கும் இடம், தங்க சுரங்கம். அது மாதிரி அதான் ரூஹனுடைய மம்பவு. மஅதினுஹு, அது உண்டாகும் இடம், பிறக்கும் இடம். மாதின் எல்லாம் அத்துபத்த விஷயம். மாதின் மாதான் அல்ல, மாதினுஹு, இந்த ரூஹனுடைய பிறப்பிடமும் உற்பத்தியாகும் இடமும் அதுதான் அங்கே. மாதினுஹு, ஆமாம். வல்லரும் என்ன மாதினும் வல்லாளத்தும் என்ன பழங்காலம் வரும்ல, எல்லாருக்கும் மக்கான வரும், சமான வரும்ல. இது மக்கான், அதனுடைய மாதின் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம், உற்பத்தியாகும் இடங்கிறது தான். ரொம்ப லஸ்னா நல்லா கவனிக்கணும். லஸ்னாங்கிறது என்ன? லஸ்து லஸ்னா, லைசவுடைய முத்தகலிம் சைனாஜிமில் லைசா இப்போ லஸ்து லஸ்னா, நாம் இல்லை. நக்சுதுல்லான, இப்பொழுது நாடக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. ஷரக ஷக்கிலிஹி கைஃபியத்திஹி, அந்த கல்புனுடைய வடிவத்திலே விளக்குவதையோ அதனுடைய முறையை விளக்குவதையோ நாம் நாடக்கூடியவர்களாக இல்லை. அதனுடைய ஷக்கில் அப்படி ஷக்கில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஷக்கிலையோ அதனுடைய வடிவத்தையோ விளக்கக்கூடிய நாம் இல்லை. இது ஏன் என்ற நாம் இல்லை. எத்தல்லுக்கு பிஹி, அந்த ஷரகு ஷக்கலை கொண்டும் ஷரகு கைவியத்தை கொண்டும் பந்தமாகும். வருதுல் அத்திபாயி, டாக்டருடைய லட்சியம், டாக்டருடைய நோக்கம். தபீப் தீபா, அவன்தான் அந்த வாழைப்பூவில் அந்த இது இப்படியாச்சுன்னா அதுக்கு இந்த வியாதி வரும், அது கொஞ்சம் இப்படி சாஞ்சிருந்தால் அந்த வியாதி வரும், இந்த வியாதி வரும் அப்படின்ட்டு அந்த சக்கரை பற்றி விதித்து அவர் உடலை போட்டு ஆய்வார். ஆமாம். வலாயத்தல்லது பீல் அகராது தீனியா, அந்த ஷரகு ஷக்கலை கொண்டு தீனியத்தான நோக்கங்கள் பந்தமாகாது. தீனியத்தான நோக்கங்கள் அந்த ஷரகு விளக்கத்தை கொண்டு, திகுடையமே ஷரகு ஷக்கில் ஷரகு செய்கிறதை கொண்டு தீனியத்தான எந்த நோக்கமும் சம்மந்தப்படாது. டாக்டர் வேண்டாம், அதை ஆய்வு செய்வான், கொள்ளுவான், அவன் மேஜையிலேயே வச்சுருப்பான். பார்த்தேன் இப்படி பாரு, அதனால தான் நான் 5000 ரூபா கேட்குறேன் அப்படின்னு ரூபாயை பிடுங்கிறதுக்கு முன்னாலே வச்சுருப்பான். பிளாஸ்டிக் தான் வச்சுக்கிறோம், அரை டாக்டர். அடுத்த மகாதல் கல்பு, இந்த கல்பு, நீ என்னடா அஷ்ரஃபுல் கலாய்க்கு, நீ என்ன அஷ்ரஃபுல் கலாய்க்கு, மாட்டுக்கு கூட தான் இருக்குது கல்பு, ஆட்டுக்கு கூட தான் இருக்குது. இது மகாதல் கல்பு மௌஜூதில் பஹாயிம், மிருகங்களுக்கு கூட இருக்குதான் செய்யுது. பஹீமத்துக்கு பஹாயிம், 4 கால் 2 கால் உள்ள மிருகங்களுக்கு கூட. பஹாயிம்ங்கிறது 4 கால் உள்ளதுக்கு தான் சொல்கிறது, பஹீமத்துகளுக்கு. அடடே பஹாயிமுக்கு மாத்திரம் மௌஜூதில் மையத்து, இறந்து போன மையத்து கூட இருக்குதான் செய்யுது. இறந்து போன மையத்து, அதனால தானே உறுப்புகளையெல்லாம் எடுத்துக்கிறான். கண் தானம் செய்கிறானா, கல்பு தானம் செய்கிறானா, என்ன செய்கிறான். மையத்துக்கு கூட இருக்குது, ஒன்று புதைக்கப்படக்கூடிய மையத்துக்கு கூட அந்த கல்வி இருக்கத்தான் செய்யுது. இந்த சனூபரியான சக்கரான இப்போ நகனும் இதை அத்துலக்கனா லஃபுல் கல்வி பிஹாதல் கித்தாபி, இந்த கித்தாபில் கல்வி என்ற லெவலை நாம் புழங்கினால், நடத்தாட்டினாண்டா புழங்கினால், நம் நைனி பிகி, அதை கொண்டு நாம் நாட மாட்டோம். தாலிக்க
இந்த சக்குலு சனூபரி இல்லை, லஹமு சனூபரி பார்த்து எழுது. இந்த சனூபரியான லஹம நாட மாட்டோம். நைனி அனா யாயினி அனா ரமா எரிமி, அதில் லம் எரிமி ஏ போயிடும். ஜெஸ்ம் செய்யக்கூடிய லம் வந்தால் ஏ போயிடும். அப்போ லம் நரிமி லம் அரிமி லம் நர்மிக் லம் அரிமிக் லம் நர்மிக் ஏ போய் சொல்லக்கூடாது. அது மாதிரி அனா யானியில் லம்முக்கு வந்தால் ஏ போய் லம் யானி, அதில் முத்தக்கல்லும் லம் யானி. சரி, நாம் அதை நாட மாட்டோம். இப்போ இன்னும் ஏன் அதை நாட மாட்டோம்? ஆனால் இன்னகு இப்போ இன்னகு அந்த லஹம சவுனூபி என்பது கித்தாத்து லஹமின் ஒரு சதத்துண்டு, ஒரு சதத்துண்டு. லா கதிரில் அதுக்கு எந்த விதமான மதிப்பு இல்லை. சதத்துண்டு, மூக்கு ஒரு சதத்துண்டு, அது ஒரு சதத்துண்டு, வயிற்றுக்கு இருக்கிற எல்லா ஒன்றும் சதத்துண்டு தான். அதை போல் அது ஒரு துண்டு, அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? லா கதிரில் ஒவ்வொருமின் ஆலமின் முல்கி, அது இந்த உலகத்தில் உட்பட்டது, இந்த உலகத்தில் உட்பட்டது. அதுக்கு ஆலமுல் மலக்கூத்துக்கு சம்மதமே இல்லை. இது சதத்துண்டுக்கு. இப்போ என்ன அசத்து இப்படி சொல்லிட்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருது, அலாவ இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன். எல்லாம் கவனிக்கணும். உடனே ஹதீஸ் முரணா நிற்கிது இருக்கு. இந்த கசாலிமாவுக்கு முரணா, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அதுக்கு கதிரே இல்லைன்னு. அலாவ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அலா அறிந்து கொள்ளுங்கள், நபி அவர்கள் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஹதீஸ் இல்லை, ரொம்ப முத்தபக்கலையான ஹதீஸு, ரொம்ப பலமான ஹதீஸ். அலாவ இன்ன ஃபில் ஜஸதி, உடலுக்குள் இருக்கிறது, முதுகத்தன் ஒரு சதைத்துண்டு, இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லு, இதா ஃபசதத் ஃபசதத் ஜஸது குல்லு, அலா வஹியல் கல்பு சொல்கிறாங்க. நீ கதிர் இல்லைங்கிறீங்க, அது திருந்தினா எல்லாம் தெரிஞ்சிடும். அது அப்படி அல்லத்தா. அந்த சதைத்துண்டில் பந்தமான வேற ஒன்று இருக்குது. இந்த சதைத்துண்டோட பந்தமானது. இந்த ஃபீ எதில் தள்ளுக்கு ஆகுது, இந்த மின்னு எதில் தள்ளுக்கு ஆகுன்னு தள்ளுக்கு அங்கே ஆகுதுன்னு சொல்லலையா? அது மாதிரி கல்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை கொண்டு உண்டான கல்பு இந்த சதைத்துண்டோட பந்தம் வச்சிருக்குது. அது முத்தால்லிக்கு, இது முத்தால்லக்கு. அந்த கருத்து சொல்லுங்க. இது இப்போ முத்தால்லிக்குள்ள பெருமை முத்தால்லக்கு வந்துருச்சு. முத்தால்லிக்குள்ள பெருமை இவன் யாருடா? இந்த பேர் ஆஷிகுர் ரஹ்மானுடைய நண்பர்லாம். இவர் முத்தாண்டிக்கு நீ இதிரிசி முத்தாத்தால். அப்போ ஆஷிகுர் ரஹ்மானுடைய பந்தம் சொல்கிறபோது அவரை போல தானே இவர் அந்த முத்தாலில் கொண்டு பேரை இவர் கொடுத்துரும். நீ பீடி பிடிக்கிற நூற்றுக்கோ சேருட்டு அதோடு இவர் சேரணும்னா இவர் யார்? அவர் தான் முத்தாலுக்கு அந்த லட்சணம் இவருக்கு இருக்கும்ல. அப்படி சொல்கிறீங்களே, சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். நாங்கள் இங்கே 2 பேர் ஆகாசத்துக்கு கிடச்சாங்க, இனிமேல் போட்டு ஆகாசத்துக்கு முன்னால் போய் உட்காரவே கூடாது. அவர் வாழ கண்டதை உதாரணம் சொல்லி போடுறாங்க. அப்படி அல்லத்தா முத்தாலுக்கனுடைய முத்தாலுக்கை முத்தாலிக்கு மாதிரி பாவிக்கிறது. அது மாதிரி இந்த முத்தாலிக்கு ரொம்ப உயர்ந்தது. அதாவது போய் தள்ளுக்கு ஆனதுனால முத்தால்லிக்கனுடைய பேரை நல்லவனை சேர்ந்தவன் நல்லவனாகிடுவான். சுபத்தே சாலி துரா சாலி குனது, சுபத்தே தாலி துரா தாலி குனது. மௌலானா ரூமி. நல்லவனை நீ நேசம் செய்தால் நீ நல்லவனாகிடுவாய். சுபத்தே சாலி துராண்டா உன்னை, சாலி குனது சாலியாக மாகும். சூபத்தே தாலி போய், தாலின்னா கெட்டவன், கெட்டவனுடைய சூபத்து துரா ஒன்றை தாலி குனது. அது சாதாரணமான விஷயந்தான். இது பண்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் பீதின்னு சொல்கிறதில்ல. அசிங்கமாக இல்லை.
சிந்தீரோட அந்த கண்ணுக்குட்டி பீதிங்கன்னு சொல்லலை. வட கஷ்டப்பட்டு புல்லை போட்டு திண்டுக்கிட்டு என் பண்ணிக்கிட்டு இருக்கிற எடுக்க வேண்டியது உள்ளே அப்படியே போக வேண்டியது. அருமையான ஹல்வாக்கள் பச்சை வெள்ளை வாழா திண்டு பாரு முதல்ல என்று கந்தீர் சொல்கிறோம் கண்குட்டியை. பரவாயில்லையே, இந்த புல்லுகளில் தின்னுக்கிட்டு அசை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது எப்படி இல்லை, ஒன்றுக்கு ஒன்று பக்கம் உள்ளே போகுதா இல்லையா? இப்படி பழக்க வழக்கத்தில் நல்லவாயிடாங்களுக்கு பன்றியோடு சேர்ந்த அது இது அப்படின்னா ஒரு அசிங்கமாக சொல்கிறாங்களா இல்லையா? அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது அறிவியன்கள் வரைக்கும் போகுது. அது ஒன்றும் இல்லை, படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதான் ஓதலை, அதிநாசம் ஓதலை, ஒன்றும் ஓதலை. பெரியாருடைய சேர்ந்த உடனேயே நல்ல பகுதியத்தான எலும்பு சீனா பசீனா வந்துடுது. அதனால் எந்த கடையில் எந்த சாமான் விற்குதோ அந்த சாமானும் அந்த கடையில் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஒரே கடையிலேயே எல்லா சாமானும் இருக்குங்கிறது இப்போ சூப்பர் கடை வந்துடுச்சு. இந்த இப்போ எப்படிப்பட்ட காலம் வந்து ஒரே கடையிலே எல்லாம் கிடைக்கிற காலம் வந்துடுச்சு. அது மாதிரி அந்த எல்லாம் கிடைக்கிற ஒரே கடையிலே எல்லாம் கிடைக்கிற சாமான் இருக்குது. அந்த சாமானை விட ஒவ்வொரு சாமானுக்கும் தனித்தனியாக விற்கிற கடையில் போய் பாரு, அந்த சாமான் இந்த இதை விட ரொம்ப பவுராக வச்சிருக்கும். அது மாதிரி இவர்கிட்ட இல்மு இல்லைப்பா, ஓதி கொடுக்க முடியாது. காதி முபாரக்கோ அதை ஓதி கொடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் நீ ஒரு 2 மாதம் இருந்து பாரு. இந்த ஓதி கொடுத்த ஆலிமுக்கு இல்லாத பயங்கர குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அந்த குணம் ஒன்று நீ கொண்டு அரிசியில் சேர்த்து அவர்கிட்ட அது இருந்தால் அவர்கிட்ட வாங்கிக்க வேண்டியதான். அவர்கிட்ட இருந்துக்கிறத படித்து கொடுக்குறது அவர்கிட்ட போய் அந்த சரக்கு வாங்கிக்க வேண்டியதான். எந்த கடையில் எந்த சாமான் விற்கிதோ அந்த கடையில் அந்த சாமான் வாங்கிக்க வேண்டியது. நாம் பையத்து செய்ய ஒரு அளவும் தெரியாது, அவருக்கு ஓதி கொடுக்கணும்னு தெரியாது. ஓதி கொடுக்க தெரிஞ்சவர்கிட்ட தான் போய் பையத்து, அதுவால வகுப்பியத்தான எழுந்து வந்து விளங்குங்களா இல்லையா? சொல்லுவாங்க கையில் இவ்வளோ நேரம் வேணும் இதுக்கு. விளங்குங்களா? உங்களை முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது எனக்கு. சரி போந்தால் முடிஞ்சு. பல்கா மௌஜூதில் மையீத்தி இப்போ நகலை அத்தனாக்கனா லஃபுல் கல்வி யாதல் கித்தாபி லம் நானிபிய தாளிக்க பின்னவு கித்தாத்துலாமின் லாக்கதலாகும் ஒவ்வொரு ஆலமின் முழுக்கி. அது ஆலமல் முழுக்கில் பட்டது. கீழே எழுதிக்க மினன் மௌசூசாத்தி தபீயா ஒவ்வொரு ஆலமின் முழுக்கி ஷஹாதத்தி. ரெண்டும் சேர்ந்து ஒரே அர்த்தம்தான். புலன்களுக்கு உட்பட்ட உலகத்தில் இருக்குது. அதே மினல் மௌசூசாத்தி தபீயா, இயற்கையை சேர்ந்த கண்ணால் பார்க்கப்படக்கூடிய ஒரு உலகத்தில் சேர்ந்தது. இது ஏன் காரணம் என்ன? இது துதிரிக்குள் பகாயிமும் அந்த சக்கர சனூபரிய பகாயிமு கூட விளைவிக்கும். துதிரிக்குன்னா இந்த சக்கர சனூபரியான இந்த லஹ்மை பார்த்து மீளுது. அந்த லஹ்மை விளங்கி கொள்ளும், மிருகங்கள் கூட விளங்கி கொள்ளும். இஹாசத்தில் பசரி, அதனுடைய பசருடைய புலனை கொண்டு பார்க்கும் புலனை கொண்டு அந்த லஹ்ம பஹாயம் கூட விளங்கிக்கும். பஹாயமே விளங்குற போது பதுலன் நான் மேல்மிச்சமாக சொல்லுகிறேன் அனில் ஆதமியீன மனிதர்களை விட்டு. பல்மானசாணி 2வது மானா கல்புக்கு லத்தீஃபத்துன் ரப்பானியத்துன் ரூஹானியத்துன். இப்போ தான் ஏறாரு, மேராஜுக்கு போகிறார். இந்த கல்புங்கிறது லத்தீஃபத்துன் வந்து 2 வரி ஓதிக்கப்பா. இவர் இருக்கிறாரா போகணுமோ அடுத்த அப்படி டவுனுக்கு போய் சேரணும். இந்த ஒரு வரி ஓதிக்க, ஒரு வரி ஓதிட்டு அப்புறம் போயிடலாம். பல் மானசாணி ஒரு லத்தீஃபத்துன் ரப்பானியத்துன், ஒரு மிக மென்மையான ஒரு வஸ்து, அல்லாவை சேர்ந்தது. ரூஹானியத்தின் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. லஹா அந்த லத்தீஃபத்துக்கு இருக்கிறது பிஹாதல் கல்வில் ஜிஸ்மானி. இது ஜிஸ்மானியத்தான சதத்துன்றது இல்லை, அந்த கல்புடன் இருக்கிறது. தல்லுக்குன் ஒரு பந்தம் இருக்கிறது. தல்லுக்குன் மானவியன்னு வச்சுக்கணும், ஒரு மானவியத்தான பந்தம் இருக்கிறது. இப்போ தில்கல் லத்தீஃபத்து, அந்த மென்மையான அந்த லத்தீஃபத்து தான் ஹிய ஹக்கீக்கத்தில் இன்சான்.
அவன்தான் உண்மையான மனுஷன், அவன்தான் மனுஷன். வகுவ அதுதான் அந்த லத்தீஃபத்து ரப்பானியா இருக்குல்ல, அதுதான் முதிரிக்குள் ஆலிமு அல் முதிரிக்கு விளங்கக்கூடியது, ஆலிமு அறிஞர், ஆரிஃபு மினல் இன்சான் இன்சானின் என்றும் அதுதான் ஆலிமு, அதுதான் முதிரிக்கு. வகுவல் முகாத்தபு அந்த வரும், அதுதான் முகாத்தபு, அதுதான் முவாக்கபு. இப்போ லபீர் எங்கே மீழுது? அதுதான் முகாத்தபு, அதுதான் முத்தாலபு. வலகா அந்த லத்தீஃபத்துக்கு இருக்கிறது அலாக்கத்துன் ஒரு பந்தம், மால் கல்பில் ஜிஸ்மானி, ஜிஸ்மானியத்தான கல்புடன். இது ஜிஸ்மானி தானே கல்பு, சக்குல சனுபரி பலம் தான் இருக்கிறது. இப்போ கல் தஹய்யரத்து உக்கூறு அக்சருல் ஹல்கி, பெரும்பாலான மக்களுடைய புத்திகள் திகைத்து நிற்கின்றன. எதிராக்கி வஜிகி அலாக்கத்தி, அது எப்படி அலாக்கத்து இருக்குது? இதனுடைய வஜிகை தெரிகிற விஷயத்திலே திகைத்து நிற்கிது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், திங்கக்கிழமைக்கு பார்க்கலாம். அவங்கள போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன யக்கூப் சாப் சந்தேகம் என்றால் கேளுங்க. عالم الملك والشهادة مجمع، فعالم الشهادة أكثر عالم المشاهدة. ஆலமும் முஷாகதாங்கிறது முராக்கபா முஷாகதாவுடைய அது தனி. முஷாகதா நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு ஷஹாதத்துன்னு சொல்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லன்னு சொல்ல ஷஹாதத்து சொல்கிறதுன்னு சொல்கிறோம்ல, ஷஹாதத்து சொல்கிறதுன்னு சொன்னால் ஆலமுல் முல்கி வல் ஷஹாதனா புலன்களுக்கு உட்பட்ட உலகம். முஷாகதாங்கிறது அது வேறு. முஷாகதா முராக்கபாங்கிறது கண்ணை மூடிக்கொண்டு அல்லாவுடைய திக்கிரில் லைத்து நிற்கிறது, அது அதுக்கு முராக்கபா கூட வரும். அது என்னப்பா தாசுவா நாளைக்கு நோம்புக்கா லீவு. ஆமாம் அது சொல்லணும்ல, நீ தான் சொல்லுத்தா. முதிசாவே வந்துட்டாங்க. டெய்லி வந்துடுறாங்க. இதை உள்ளே வைக்கிட்டு நீ சாப்பிடுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு மனசில் நிற்க மாட்டேங்குது. நிற்கும் நல்லா நிற்கிற மாதிரி நிற்கணும். வர்றேன் பகுதி ஆதர் போட்டுங்க போட்டேன். இது ஒரு போர்டு தயாரிக்கணும். இருக்குது, மேலே இருக்குது, ரெடியாக இருக்குது போர்டு. சொல்லுங்க சொல்லுங்கள். வேண்டுங்கிறப்போ செஞ்சது வீதிக்கு அனுப்பி மட்டுமா? बरकत खेल से हैं।
அப்துல் ரஹ்மான் நல்லா இருக்கிறாரா? அப்துல் ரஹ்மான் நல்லா இருக்காங்களா? இடையில வரேன்னு இருக்காங்க. மொத்தம் சின்ன பிள்ளை ஓதினார்ல, அப்போ அவரோட ஓட்டுறது அப்படி இருக்கு.
கோயம்புத்தூர் டிவி கொடுக்குறதுக்கு நான் ஊதி கொடுக்க வந்த காலத்தில் அவர் ஓதுருபடியாக இருக்கார். சரி சரி. உங்கள் அக்காவே ஓதுருபடியாக தானே இருந்தார். அவர் தான் என்னை கூப்பிட வர்றவர். அது மாதிரி எனக்கு அவர் ஓத பண்டாரோட ஆண்டாள் சுலைமான் பாஸ்கரி. ஆமாம், அதுதான் அவர் அங்கே இங்கே ஓதி போட்டு அங்கே போய் ஓதனாரு. அதான் கடைசியில் தரிசன வருஷத்தில் அவன் அங்கே ஆமாம் அங்கதான் ஒரு தரிசனம் கிடையாது. 5 வரைக்கும் ஓதனார். பெரிய பஞ்சாயத்து 5 வரைக்கும் ஓதிட்டு ஞானம் பாவம் நல்லா அவனை செல்வத்தை கொடுத்தார். குறைமா இருக்கிறவர் வீட்டில் இருக்கு. 2 பையன்கள அவருக்கு போன கொடுத்தாரு. பண்டார வேலைக்காரு பண்டார வந்துட்டு 103 ஒரு மணி பண்டார வேலைக்காரு 103 ஆயிரமா அவருக்கு போன் கொடுத்தாரு. போன் கொடுத்து அவர் ஆங்காங்கில் இமாமா இருந்தார். யூசுங்கிறவர் மறுபாடு அங்கே வந்து அவர் செல்வந்தர்களோட அந்த சமூகத்தில் அவர் ஒரு மருமகன் அங்கே போய் இமாம் செய்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல் வியாபாரிகள் கல் வியாபாரிகளோட தனித்தனி ஆளுகளோட கூட்டி சேர்ந்தார். கல் வியாபாரம் பண்ணார். அதில் எல்லாம் காசு பாலத்தை கொடுத்துட்டா அங்கேயே பண்டாரவாடிலையும் ஒரு வித்தியாசமில் ஊர்லேயே இங்கே கூத்தாண்டூரில் தான் அவங்க அம்மாவோட வாழ்ந்தார். எளிமையாக அங்கே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டார். கூத்தாண்டில் இப்போ ஓதினார். 5 வருஷம் ஓதினார். அவங்க அம்மா வந்து நான் ஓய்வுக்கு நினைச்சி உள்ளே பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்கிறேன். பேசுங்க. அப்புறம் போய்கிட்டு இருக்கிறோம். ஹலோ ஹலோ யாரு? சரிங்க, ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. யாரா? யாரும் தெரியல. எப்ப தூரத்துக்கு
சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தொடர்பையும் காணாங்க. இல்லை ரம்ஜான்ல ரம்ஜான் பின்னால இது வரைக்கும் தொடர்பே இல்லை. அப்போ இது மாதிரி போன இடையில பண்ணுவாரு அவரு சொன்னாராங்க. நம்ம தனிப்பட்ட முறையிலே இறங்கி செயல்படுத்த மதினா பள்ளிக்காரங்க
ஓகே சார். சந்தோஷம். அம்மா என் பையன் வந்து பாருங்க கொஞ்சம் கவர்மெண்ட்டே இருக்குது. அம்மா இது உங்களுக்கு இல்லை சொன்னார் பக்ரீத்தீன். அதான் நான் மறந்துட்டாரான் இப்போ சொன்னார். அதே சரி இப்போ வந்து உங்கள்கிட்ட கொடுத்து விட்டு பகுதிக்காது வந்து வாங்கி போய் சொல்லக்கூடாது. இது என்ன இது வரேன்டாரு வரண்டாரா? இது ரெக்கார்ட் பண்ணுறது. ஓஹோ ஓ பாடம் நடத்துறதா அப்படி பதிவாயிருங்களா? அவருக்கு அவருக்கு அது ஆமாம் அது அப்படியா? இது பேர் மரணா அது வாங்கிட்டேன். வந்து அழைத்து கொண்டு கொடுத்து விடலாம்னு. ஆமாம் இருக்குது ரெக்கார்டு. ஆமாம் ரெக்கார்டு ஸ்டாப்னு இருக்கு. சரி.